வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ள பாதிப்புக்கு அஞ்சி வேளச்சேரியிலிருந்து ஆழ்வார்பேட்டைக்கு தன் இருப்பிடத்தை மாற்றினார் என்று ஜெயவர்தன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேளச்சேரி, கக்கன் நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் M.K. அசோக் மற்றும் பகுதி வட்ட செயலாளர்கள், மகளிர் அணியினர் என 1000க்கும் மேற்பட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்திருப்பதாவது: தென்சென்னை நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி பகுதியில் 2005ஆம் ஆண்டு வெள்ள பாதிப்பால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதனை தடுப்பதற்காக 2005ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேளச்சேரி ஏரி பக்கிங்ஹாம் கால்வாய் 2ஐ இணைக்க நிதியை கடனாக பெற்று ரூபாய் 4500 கோடியில் திட்டம் ஒன்றினை வகுத்து செயல்படுத்தினார். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு கைவிட்டது. அன்று துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெள்ள பாதிப்புக்கு அஞ்சி வேளச்சேரி பேபி நகரிலிருந்து ஆழ்வார்பேட்டைக்கு தன் இருப்பிடத்தை மாற்றினார். அப்போதும் வேளச்சேரி ஏரி பக்கிங்ஹாம் கால்வாய் இணைப்பு திட்டத்தை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. மீண்டும் 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வீதிகள் தோறும் கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டு தற்போது மக்கள் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகாமல் செயல்படுத்தி இருக்கிறோம். அடிப்படை வசதிகளை கூட செய்ய திராணி இல்லாத அரசாகத்தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். சென்னை சார்ந்திருக்கின்ற வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை சார்ந்திருக்கூடிய விதத்தில் அந்த பொது ரோட் ஷோ பொறுத்தவரை நடைபெற்றது. ரோட் ஷோ சார்ந்த கிரிட்டிசிசமும் இருந்தது. ஒரு நாளிதழில் கூட கிரிட்டிசிசம் இருந்தது, விசுவிசத்தது என்ற கிரிட்டிசிசமும் இருந்தது. மக்கள் மத்தியில் இது ஒரு பேச்சு பொருளாகவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் அவர் கட்சி சார்ந்து பிரச்சாரம் செய்வதற்காக இங்கே வருகை தந்து சென்றிருக்கிறார். அடிப்படையாக ஒரு தேர்தல் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எதுனா ஒவ்வொரு பூத்லயும் பார்ட்டி கேடர்ஸ் இருக்கணும். இப்ப எங்களோட அமைப்பு பொறுத்தவரையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல 63 நபர்கள் இருக்காங்க. பாசறை இளைஞர்கள், இளம்பெண்கள் பாசறை, மகளிர் குழு, அதே போன்று பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு அமைச்சு இது மூலமாக தான் ஒரு தேர்தலை நம்ம சந்திக்க முடியும், வெற்றி பெற முடியும். இந்த அமைப்பு பொறுத்தவரையில இந்த மாதிரி பூத் லெவல்ல பார்ட்டி ஒர்க்கர்ஸ் பொறுத்தவரையில பிஜேபிக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களால அவங்களோட வாக்கு சதவீதத்தை கூட அதிகரிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். பிரைம் மினிஸ்டர் போது எந்த விதத்திலும் தாக்கம் ஏற்படுத்தாது. ஏன்னா மக்கள் மத்தியில அது பேச்சு பொருளாக இல்லை, ஊடகம் தான் அது ஒருத்து பேசுது. அதனால தெளிவாக வாக்கு சதவீதம் கூட உயர்த்த அவங்களால முடியாது. இப்ப நம்ம தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரை வேளச்சேரி தொகுதியில இன்றைய தினத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக வேளச்சேரி ஏரி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதி, வேளச்சேரி ஏரியை பொறுத்தவரையிலங்க 2004ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போ 2005 மிகப்பெரிய மழை ஏற்பட்டு அதனால் வெள்ளம் ஏற்பட்டு வேளச்சேரி ஏரி சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒரு லீடர் என்னும் போது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்க வேண்டும், மதிநுட்பத்துடன் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வேளச்சேரி ஏரியில இருந்து வரக்கூடிய உபரி நீர் அதை பக்கிங்ஹாம் கேனாலோட கனெக்ட் செய்யணும். அதுக்கு மிகப்பெரிய கட்டன் கவர் ட்ரெயின் உருவாக்கணும். அது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஃபண்டிங் தேவைப்படுது. அந்த நிதி நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஃபண்டிங்கை வாங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. 2006ல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. திமுக அரசு ஆட்சிக்கு மைனாரிட்டி திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது. 2006ல இருந்து 2011 அப்படியே அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க. இத்தனைக்கும் துணை முதலமைச்சராக இருந்தவர் அப்போது திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். அவர் வேளச்சேரி பேபி நகர்ல தான் அவரோட வீடு இருந்தது. வெள்ளம் ஏற்பட்டு அவர் அவருடைய திமுக ஆட்சி காலத்துல இந்த திட்டத்திற்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால வெள்ளம் ஏற்பட்டு அவர் பார்த்தாரு இது வேலைக்கு ஆகாது, நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிடும். செனட் ஆஃப் ரோடுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணாரே தவிர வேளச்சேரி தொகுதியில இருந்து மயிலாப்பூருக்கு ஷிஃப்ட் பண்ணாரே தவிர அந்த திட்டத்துக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. தானே பாதிக்கப்படுகின்ற பொழுது கூட நடவடிக்கை எடுக்காதவர் துணை முதலமைச்சராக இருந்த M.K. ஸ்டாலின். அப்ப மற்றவங்க பொதுமக்கள் ஏழைகள் பாதிக்கப்படும் போது எப்படி அவர் நடவடிக்கை எடுப்பார்? 2011ஆம் ஆண்டு இது புரட்சி தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சரானதற்கு பின்னால் அந்த திட்டத்திற்கு மீண்டும் கையில எடுத்து விரைந்து முடிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கட்டன் கவர்டைன்னு வேளச்சேரியில இருந்து வேளச்சேரி ஏரியில இருந்து நம்ம பக்கிங்ஹாம் கேனலுக்கு கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ பிரதானமாக தொகுதி முழுவதும்
இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2023 மிக்ஜாம் புயல் ஏற்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக, அதுவும் குறிப்பாக இந்த வேளச்சேரி ஏரி சார்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் இந்த விடியா திமுக அரசு, அதனுடைய செயலின்மை தான். நாங்க மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டத்திற்கு நிதியை பெற்று நாங்க அமைச்சிட்டு இருக்கக்கூடிய பணிகள் 4500 கோடி ரூபாய் அந்த ப்ராசஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்தது 2021 வந்த உடனே நிர்வாக சீர்கேடு, ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் என்ற விதத்துல அவங்க நடவடிக்கை எடுக்கல. ஆனா பொய்யை மட்டுமே தொடர்ந்து சொல்லுவோம் என்ற விதத்துல பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் 2023 மான்டஸ் மிக்ஜாம் புயல் ஏற்படுவதற்கு முன்னால கிட்டத்தட்ட நாங்க 95% அந்த பணியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காதுன்னு சொன்னாரு மா. சுப்பிரமணியம். மழை பெய்தது, எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடானது. அதுல மேனேஜ்மெண்ட் கூட பண்ண தெரியாத ஒரு அரசாங்கம் மக்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடிய பால், உணவுப் பொருட்கள் கூட கொடுக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அம்மா உணவகம்லாம் நாங்க எங்களுடைய காலகட்டத்துல திறந்திருக்கோம், சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்க, மக்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செய்வோம். மக்கள் பட்னி இல்லாம அவங்க ஒரு முகாம்ல இருந்தாங்கன்னா அவங்க தங்கு தடையின்றி உணவு கிடைக்கும். திமுக ஆட்சியில ஒரு முகாம்ல இருக்கவங்களுக்கு கூட எதுக்காக ஒருத்தவங்க முகாம்ல வைக்கிறோம்? ஏன்னா உணவு 3 வேளை கொடுக்கணும், உடைமைகள் 3 வேளை கொடுக்கணுன்றதுக்காக தான் முகாம்ல வைக்கிறாங்க. அந்த முகாம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே பட்னி, ஒரு 2 நாள் போல பட்னி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்கு. பொதுமக்கள் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 நாள் அவங்களால சாப்பிட முடியல. இபி கனெக்ஷன் பாத்தீங்கன்னா 6 நாள் 7 நாள் ஆச்சு. சகஜ நிலை திரும்புவது 12 நாள் 15 நாள் ஆச்சு. ஒட்டுமொத்தமாக மழை முடிந்ததுக்கு பின்னால்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 35% பணி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய, அதனால மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பொறுத்தவரையில எடுக்கல. ஆக மொத்தம் திமுக அரசு பொறுத்தவரையில அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனை என்பது மக்களுக்கு சோதனை கொடுத்து தான் அவங்க செய்திருக்கக்கூடிய சாதனை. இப்ப திமுக அரசு இப்படி இருக்கும்போது அது சார்ந்திருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு எதை பத்தியும் அக்கறை கிடையாது. அவங்களுக்கு 4500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், மத்திய அரசாங்கம் ராஜ்நாத் சிங்கை நம்ம சந்திப்போம், நடவடிக்கை எடுப்போம், பாராளுமன்றத்துல வலியுறுத்துவோம். எந்த விதத்திலும் அவர் 5 ஆண்டு காலத்துல ஒரு மோசமான நாடாளுமன்ற உறுப்பினர், எதை பற்றியும் கண்டுகொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர், திட்டங்களுக்கு வேகம் கொடுக்காத ஒரு திட்டத்தை முடக்குகின்ற ஒரு முடக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயல்பட்டாரு. அதனால எங்கே பார்த்தாலும் மக்களை பொறுத்தவரை கண்டன குரல்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் வீட்டை விட்டு இப்ப அவங்க பிரச்சாரத்துக்கு வெளில வரல. வீட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா வீடியோ பதிவு செஞ்சு, அதுவும் கால் மேல கால் போட்டுட்டு அவங்க வீடியோ பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்திலும் ஸ்லம்ஸ் உட்பட எல்லா இடத்திலும் ஊர்ல சார்ந்திருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, இந்த அம்மா 2019 ஜெயிச்சாங்க, அப்போதுல இருந்து 5 வருஷம் இவங்க வெளியே வரல, எந்த நடவடிக்கைகளும் நாங்க அத்தனை அவங்க மேல எதிர்பார்ப்பு 2019 எங்க வாக்கெல்லாம் வாங்கினாங்க, நிறைய பொய் வாக்குறுதிகள்லாம் சொன்னாங்க, நிறைவேற்றவில்லை. ஆனால் ஊருக்குள்ள நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப கனிமொழி அவங்க கூட பிரச்சாரம் பண்ணாங்க. கனிமொழி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் இருந்திருக்கார். அது பக்கத்திலே அவங்களை வச்சு கொண்டு அவங்க சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வது மிக சிரிப்பு. எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சிரிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, பட்டவர்த்தமா எல்லாருக்கும் தெரியும், அவங்க அவங்களுடைய செயல்பாடு இருக்கிறதுலே மோசம். நம்முடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்திருக்கக்கூடிய நாடாளுமன்றம், திட்டத்தெல்லாம் கொண்டு வராத நாடாளுமன்றம், திட்டத்துல முடக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பேசும்போது எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பலை தான் ஏற்பட்டிருக்கிறது.